மூவி வரவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்துகிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கதையை மையப்படுத்தி தான் எடுத்துருக்கீங்க. அரிசி பருப்பு வாங்கினா கூட 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேகசினும் அதுதான் ரைட்டப் பண்ணது மெயின் விஷயம். கண்ணீரோட தான் தேட்டர்லேருந்து வெளியே வந்தாங்க. நீங்கள் ஏன் ப்ரெஸ் மீட்டில் எழுதுங்க? இப்போது நான் மெயினாக இந்த படத்தில் நான் இமேஜாக நான் சொல்லணும்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் தான். ஏன் அந்த குழந்தைய கொண்டீங்க? வெளியே வந்த குழந்தைய திருப்பி உள்ளே தள்ளுவாங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே யாருக்குமே கிடைக்காத ஒரு இதுதான். உங்களுக்கு எது சார் சினிமா இருக்குது? நீங்கள் சினிமாக்குள்ளே பார்த்துக்கான காரணம் என்ன? இந்த அரசியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு? நல்ல படங்கள் வந்து வருது, ஆனால் மூவி ரிவ்யூ பண்ணுறவங்களால படம் ஓட மாட்டேங்குது அப்படின்றாங்க. மீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற கெவி மூவியோட டைரக்டர் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? ஃபர்ஸ்ட் மூவியே நல்ல மூவியாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இப்போ மூவி வரவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்துகிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படின்னா நம்ம படம் பண்ணலான்னு டிசைட் பண்ண பின்னாடி நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. எப்படின்னா ஃபிக்ஷன் ட்ராமாஸ் அஸ்யூஷுவல் இருக்கிறது தான். ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும், கமர்ஷியல்ஸ் பண்ணணும், நிறைய ஐடியா இருந்துச்சு. பட் நம்ம அதுக்கான ப்ரொடக்ஷன் அப்ரோச்லாம் பண்ண ட்ரை பண்ணுற அந்த டைமில் இண்டிபெண்டன்ட் ஆக்சுவலி யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இண்டிபெண்டன்ட் நான். ஸோ ஃபர்தராக நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணுன்ற ஸ்டேஜுக்குள்ளே தான் அவங்க தப்பு சொல்ல முடியாது. யாரையும் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கிற ஸ்டேஜ் தான் எல்லாம் நம்மளை பார்த்தாங்க. அப்போது நான் என்னுடைய கேமராமேன், இந்த படத்துடைய டைலாக் ரைட்டர் கிருபாகரன், 3 பேரும் என்னுடைய ரூமில் இருந்து நம்ம எல்லாமே ஹியூஜ் பட்ஜெட் எப்படின்னா 10 to 15 அந்த இதில் இருக்கிற பட்ஜெட்டில் தான் படங்கள் இருந்துச்சு. சரி மினிமலாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது தான் கொழுக்குமலை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இது போடி அந்த சைடு மூணார் சைடு கொழுக்குமலை, அங்கே வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு இறந்தவங்க எல்லாத்தையும் டோலி கட்டி தூக்கிட்டு போனான்ற இன்சிடெண்ட் வந்து எங்களுக்கு தெரிய வருது. ஓகே. ஸோ அங்கேருந்து தான் இனிஷியேட் பண்ணோம். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் யாராவது இறந்தாங்கன்னா இந்த டோலி தான், ரோடு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டோலி அப்படின்னா அந்த மூங்கில் கம்பில் பெட்ஷீட் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, க்யூரியஸாக இருந்துச்சு. அப்போது அதை தேடி போக ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கதை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. ஸோ எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் ட்ராவல் பண்ணி காமனாக இருக்கிற மெயின் பிரச்சனை ஹாஸ்பிட்டாலிட்டி பிரச்சனை அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ, அதை கொண்டு வரலான்ற ஐடியாவில் தான் இது பிகின் பண்ணுது. ஆக்சுவலாக அது உண்மை கதையை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. உண்மை கதை நடந்ததை வச்சு தான் எடுத்திருக்கீங்க. அப்போ ஆமாம் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்தது எல்லாமே புதுமுகங்கள் தான். பழைய முகம் பார்த்தா ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. புதுமுகம் வச்சுட்டு என்னால் இதை பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சா? எப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டை வந்து படிக்கிற ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் ஒரு சில இருந்தாலுமே இப்போ நான் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன். எப்போனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் நடிக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ அவங்க எந்த அளவுக்கு எந்த மீட்டரில் நடிப்பாங்க, இந்த கேரக்டர் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக அதுக்கு டிசர்வாக பண்ணுவாங்களான்ற விஷயம் எனக்கு ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த கேரக்டர் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை கரெக்டாக இவங்க டெலிவர் பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியாவில் தான் அவங்களெல்லாம் மைண்டில் வச்சு தான் இது ரைட்டிங் ப்ராசஸே நான் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணுது. அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் உள்ளே கொண்டு வரணும். அந்த ஊரில் போய் ஒரு 3 வருஷம் தங்கியிருந்து அங்கே இருக்கிற ஆம்பியன்ட் லொக்காலிட்டி எல்லாத்தையும் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு ஸோ அங்கே இருக்கிற மக்களையும் நடிக்க வைக்கணும். அப்படின்னும் போது அந்த மக்கள் நடிக்கிறதுலாம் எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க டே டு டே லைஃப்பில் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ரியல் லைஃப்பில் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற விஷயத்த கேமராக்கு பின்னாடி ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேமராக்கு முன்னாடி அவங்க பண்ணுங்கன்னா நடிப்பாக இருக்காது, அது யதார்த்தமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த இதில் எந்த விஷயம் வரல, அவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது சினிமோட்டோகிராஃபி தான். சினிமாக்காட்டி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த இடத்துல? ஆக்சுவலி என்னென்னா ஸ்டோரி பிகின் பண்ணும் போதே நாங்கள் 2 பேரும், நான் என்னுடைய கேமராமேன் அப்புறம் இந்த படத்தில் ரைட்டர், நாங்கள் 3 பேருமே வந்து சீன் பிகின் பண்ணும் போதே இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணுது. ஸ்பாட்டில் போய் நிறைய மாறும் அது, ஆனால் அந்த டெரைன் அப்படி. இன்னொரு சேலஞ்சிங் என்னென்னா ஹில்லு, நைட்டு தான் ஷூட். நமக்கு கிட்டத்தட்ட படத்தில் 1.5 மணி நேரம் நைட் ஷூட் தான். நம்ம எல்லா கேமராமேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஹில் போனாவே அழகாக காமிக்கணும், அந்த ஒரு ஆம்பியன்ட்டுக்குள்ளே கெட்டின் ஆயிடுவாங்க. பட் இந்த படம் வந்து அதை டிமாண்ட் பண்ணலை. நம்ம நைட் ஷூட்ன்றதுனால ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் லைட்ஸ், எந்த ஒரு சினிமாட்டிக் லைட்டுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் லைட்ஸ். அதை வச்சு என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இதை நம்ம ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுது. அது இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு, எல்லோரும் அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, எல்லா மீடியாவும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு போது கொஞ்சம் சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த சினிமாட்டோகிராஃபர் தான் உங்களுக்கு ப்ரொடியூசரும் கூட. ஆமாம். ஓகே, ரொம்ப
சூப்பர். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டு சைட்லேருந்து என்ன எதிர்ப்பு வந்துச்சு சினிமா போகிறேன் அப்படிங்கும்போது? இல்லை பெருசாக நமக்கு இஷ்டப்பட்டதான் என்னதான் இருந்தாலும் இப்போ நான் அதான் சொன்னேன், இண்டிபெண்ட் எல்லா இடத்துலையுமே தான். காலேஜ் படிக்கும்போது நான் வேலை செஞ்சு காலேஜ் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ என்னோட இது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றதுனால எதுவும் கேட்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போதும் சரி, சென்னை வந்ததும் சரி, இன்றைக்கி வரைக்கும் வீட்டை டிபெண்ட் பண்ணியோ யார் டிபெண்ட் பண்ணியும் இல்லை. இண்டிபெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே எதுவும் நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் எது பண்ணாலும் சரின்ற மூடு தான் அது. ஓகே சார். உங்களுக்கு இப்போது அந்த கெவி இடம், அந்த இடம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்தது? பிரச்சனை அந்த டெரைன் தான். லைக் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த அரிசி பருப்பு நம்ம இந்த ஊருக்கு வரணும்னா 16 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 16 கிலோமீட்டர் நடந்து தான் வரும். மெயின் இஷ்யூ அந்த டெரைன் தான். டெரைனுடைய ரோடு ஸ்பெசிலிட்டி தான். இப்போ எப்படின்னா நம்ம கேமரா தூக்கிட்டு போகிறோம், எது தூக்கிட்டு போகிறோன்னா கூட குதிரைகள் தூக்கிட்டு போவோம். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா குதிரை போகாது. எந்த வித பஸ் வசதி எதுவுமே இல்லையா சார்? ஒன்லி எதுவுமே இல்லை. பை வாக்கு தான். ஒரே ஒரு ஒத்தரிப்பாக தான். நம்ம ஏதாவது உச்சி மலையில் ஷூட் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த இடத்துக்கு நடந்து போகணும். வெயிட்லாம் தூக்கிட்டு மேலே போகிறதுக்குள்ளே எல்லாம் டயர்டாயிருவாங்க. ஆர்டிஸ்ட் முதல்கொண்டு சொல்கிறேன், மேலே போகிறதுக்குள்ள டயர்டாயிருவாங்க. நம்ம ஆக்ஷன் சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி மூடுக்குள்ளே அவங்க வர அந்த விஷயம் இருக்குல்ல, அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு தான் ஷூட் நடத்திட்டு வந்தீங்க. அங்கே இருக்க வெதர் கண்டிஷன்ஸும் கீழே வெதர் கண்டிஷன் வேறு இதாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஓகே சார், இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விமர்சனங்கள் உங்களுக்கு பர்சனலாக வந்தது? பர்சனலாக அப்படின்னா விமர்சனங்களாக வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் தான். மீடியாஸில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது மாதிரி மேகசின்ஸ் எல்லாமே கொடுத்த விமர்சனங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் ஒரு முக்கியமான படம், பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேகசினும் அதுதான் ரைட்டப் பண்ணது மெயின் விஷயம். முக்கியமாக வந்து மக்கள் குரல்னு ஒரு மேகசின், ராம்ஜி மூத்த பத்திரிக்கையாளர், அவர் வந்து அவருடைய மேகசினில் எழுதின அந்த வேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. விமர்சன ரீதியாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த இதில் எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயத்தில் நம்ம கரெக்ட் பண்ண தான் போகிறோம். இது ஆக்சுவலாக பெண்களை பேஸ் பண்ணி தான் நிறைய சீன்கள்லாம் வந்துச்சு. பெண்கள் என்ன சொன்னாங்க இதை பார்த்துட்டு? ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும், ஏன்னா ப்ரெக்னன்சி இஷ்யூன்றது வந்து அவங்க எல்லாருமே இப்போது அந்த இடத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபேஸ் பண்ணி வந்தவங்களும் இருப்பாங்கள்ல. 3 ஏஜையும் நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். பட் அந்த பெயினை வந்து உண்மையாக இருக்கணும், அது ஃபேக்காக இருக்கக்கூடாதுல்ல. திரையில் எந்த அளவுக்கு வலுவாக காமிக்க முடியுமோ காமிச்சிருக்கும். பார்த்த எல்லாருமே வந்து கண்ணீரோடு தான் தேட்டர்லேருந்து வெளியே வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடி சொல்கிறேன், ஒரு 80 to 90% அழுந்துட்டு தான் வெளியே வந்தாங்க தேட்டர்லேருந்து. கேட்டேன்னு எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. நீங்கள் ஏன் ப்ரெஸ் மீட்டில் எழுதிங்க? கஷ்டத்தில் எழுதிங்களா? இல்லை எப்படின்னா சரியாக பண்ணிட்டு வந்தனால எழுதிங்களா? இப்போது எல்லா டேரக்டருக்கும் வந்து நம்மளோட ஜேர்னி இருக்குல்ல, இப்போ நிராகரிப்பு வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு கிடைக்கல, அதை மீறி நம்ம ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணோம். அது நம்ம டீமாக சேர்ந்து ஓனாக பண்ணோம். 2வது ஸ்டேஜ் பேக்கப்னு சொல்கிற அந்த லாஸ்ட் ஷெடியூல் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டு தான் எனக்கு ப்ரெஸ் மீட்டும். நமக்கு அந்த மீடியம் அந்த இடம் இருக்குல்ல, நம்ம எப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம், நம்மளுடைய கண்டென்ட் எப்போ டெலிவரி பண்ணணும், இத்தனை பேருடைய கனவு இருக்குல்ல, அங்கே வந்து சொன்னோடனே நம்மளை அறியாமல் ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டு தான் அது. ஓகே, ஆக்சுவலாக நானும் பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நான் சாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் இதை சாதிச்சுட்டு தாண்டி நமக்கு நம்ம கனவு பிகின் ஆயிடுச்சு, முடியல, தொடங்கிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் தானே தவிர சாதிக்கிறது ஒன்று டைம் இருக்குது, தொடங்கிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் தான் சார். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சேடாகவே ஒரு மாதிரி கோராகவே நடந்துருச்சு. எந்த இதுலேயுமே கமர்ஷியல்னு உள்ளே வரல. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லைப்பா ரொம்ப கமர்ஷியல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏன் அந்த இதெல்லாம் இல்லை நான் இப்படி தான் பண்ணணும், இப்படி இந்த வைராக்கியத்தோடு பண்ணீங்க? இல்லை வைராக்கியன்றதை தாண்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. லைக் எப்படின்னா இப்போது நான் மெயினாக இந்த படத்தில் நான் இமேஜாக நான் சொல்லணும்னு நினச்ச ஒரே விஷயம் தான், ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனுக்கும் சன்ரைஸ் அப்போ அந்த மலை அழகாக தான் இருக்கும். ஆனால் சன்ரைஸ் முடிஞ்சு அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங் சன்செட் ஆனோன்னு ஒரு டார்க்னஸ் க்ரியேட் ஆகுதில்ல, அந்த மலைக்குள்ளே இருக்கிற அந்த இருட்டுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னும் போது நம்ம மெயினாக இந்த படத்தில் இருட்டை தான் நம்ம மெயினாக அப்புறம் அவங்க அந்த இருட்டில் வந்து வெறும் அழுகுறல் மட்டும் தான் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்காது. அந்த ஹாப்பினஸ் இருக்கும், பட் ஆனால் அந்த மூமெண்ட்டில் நம்ம இமேஜாக எதை சொல்ல விரும்பணும்னு இருக்குல்ல, மெயின் ஃபோக்கஸ்டு அதுதான் எனக்கு இருந்துச்சு. டேயில் இருந்தால் கூட நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேயில் வந்து அந்த ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கூட என் மைண்டில் கோராக இருந்த ஒரு விஷயம் அதுதான். எல்லாரும் அழகு காமிச்சிட்டாங்க, சந்தோஷத்தை காமிச்சிட்டாங்க, தெரிஞ்சிடும். ஒரு நீங்கள் எந்த ஒரு ரூரல் சைடிங் சப்ஜெக்ட் பண்ணாலும் சரி, இது பண்ணலாம், தேட்டருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபார்மெட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க தான். இதை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, பட் இதை சொல்கிறதுக்கு தானே கொஞ்சம் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னு சொல்லி வாலண்டரியாக பண்ணது தான்.
உங்களுக்கு இந்த கமர்ஷியல் இது பிரச்சனைகள் வந்துருக்கு, அதையும் தாண்டி தான் வந்திருக்கீங்க இல்லையா? நம்ம இது நம்ம இந்த கதைக்கு இது தேவை, இது இது டிபெண்ட் பண்ணுதுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்கும்ல. நமக்கு தேட்டரில் வந்து நம்ம எப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் தேட்டரில் கண்டிப்பாக இது பார்ப்பாங்க. நான் தேட்டரில் ஒரு படம் பார்த்தா எப்படி பார்ப்பேன், அந்த மாதிரி மூமெண்ட்டு தான். ஸோ என் கூட இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கின்ற ஒரு இது. அதுக்காக நம்ம ரொம்ப கோராக அந்த இருக்கும், பியூர் அண்ட் பியூர் எமோஷனல் பேக் தான் இது. பட் அது எந்த மீட்டரில் சொல்லியிருக்கோன்ற விஷயத்து மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு மக்கள் சைட்லேருந்து ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் கேட்குறேன். ஏன் அந்த குழந்தைய கொன்னீங்க? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை ஆக்சுவலி எப்படின்னா இவருக்கு கூட ஆக்சுவலி நிறைய ஆப்ரேட்டர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க. தேட்டர் எனக்கு பெரிய இதுதான் அதுதான். இப்போ தேட்டரில் ஆப்ரேட்டர் இருப்பாங்கள்ல, அவங்க கால் பண்ணி வந்து அவ்வளோ அளந்து பேசுனாங்க. உண்மையாலுமே அந்த ஒரு ஊர் இருக்கா அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ நம்ம கமலா தேட்டர் பார்த்தீங்கன்னா, கமலா தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஷோ எல்லாம் முடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து படம் பார்க்குறாங்கல்ல, படம் பார்க்குறவங்க அவங்க தேம்பி வளர்ந்துட்டுருக்காங்க. அந்த தேட்டரில் வேலை செய்கிறவங்க தேம்பி வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் கனெக்ட் ஆகுது. ஏன்னா உண்மை அதுதான். இப்போ குழந்தைய வந்து கொல்றோம், உழைக்க வைக்கிறன்றது வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து அதை நம்ம சொல்ல போகிறோம் தான். இந்த கதைக்கு உண்மையாக இருக்க போகிறோமா, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஃபேக்காக இந்த குழந்தை பொழைச்சிருச்சு படம் பார்க்குறவங்க சந்தோஷமாக அனுப்ப போகிறோமான்றது தானே இந்த கதைக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் நான் இருக்கேன். ரைட்டரா இப்போ இவ்வளோ ட்ராவலில் பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, இன்னும் 3 மணி நேரம் ஆகும். குழந்தையும் இப்போ வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த குழந்தை முழுசாக கூட வெளியே எடுக்க முடியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா முழுசாக கூட அது 2வது ஸ்டேஜ் இருக்கும், முழுசாக வெளியே எடுக்க முடியாது. வெளியே வந்த குழந்தை திருப்பி உள்ளே தள்ளுவாங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே யாருக்குமே கிடைக்காத ஒரு இதுதான். லைக் எப்படின்னா ஒன்ஸ் குழந்தை உலகத்தை பார்த்துச்சுன்னா அப்படியே வெளியே எடுத்துருவாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு என்னன்னா அந்த உள்ளேருந்து வந்த குழந்தை திருப்பி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே போகும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருந்து எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி பொழைக்கணும்னு இருக்குல்ல. மெடிக்கல் பாசிபிலிட்டிஸ் இது இல்லை. அந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். மெடிக்கலாக இல்லை தப்பாயிரும், கோரே தப்பாயிரும். ஆக்சுவலாக அதை பார்த்து தான் நிறைய பேர் ரொம்ப டச் ஆனதும் அங்கே தான், நிறைய பேர் உடஞ்சி அழுததுமே அங்கே தான். பொண்ணுங்க மெயினாக, பசங்களுமே நிறைய தேம்பி அழுதாங்க. இதில் வந்து நம்ம ப்ரெஸ் ஷோவில் கூட ஒரு ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு ப்ரெஸ் வந்து எனக்கு கட்டுப்பிடிச்சு அழுந்தார், பயங்கரமாக அழுந்தார். அழுந்துக்கிட்டே பேசார், சார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சார், குழந்தை கொண்டுக்கூடாது சார் அப்படின்னா. எனக்கு அவர்கிட்ட எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. நான் அவருக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள எனக்கு கடந்து போயிட்டார் அவர். ஸோ இந்த மூமெண்ட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போது நேற்று டேரக்டர் நீங்கள் ஷோ பார்த்தாங்க, பேரரசு சார் அதான் கேட்டார், நீங்கள் கிரியேட்டராக ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு மனசில் வச்சுக்கிங்க, இவ்வளோ பாரமாக வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்குன்னு கேட்குறேன். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அதனுடைய கட்டாயத்தோடு இருக்குல்ல, ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லை. நம்ம சினிமாவுக்காக இது குழந்தை பொழைச்சிருச்சு ஒரு டைலாக் இருக்கும், நான் குழந்தை உன் மேலே பாசு, நீ உன் குழந்தை மேலே வச்ச பாசத்தை விட ஜீவாக்கு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, நான் வச்ச பாசத்தை விட அந்த ஆண்டு வச்ச பாசத்தை அதிகம் போல, அதான் பார்த்தோன்னே அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி டைலாக் இருக்கும். ஸோ அங்கேயாச்சும் குழந்தை உயிர் வந்துடாதான்ற மனநிலைமையில தான் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் பாசிபிலிட்டிஸ் இல்லை, என்ன டைலாக் பேசினாலும் குழந்தை வராதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அவ்வளோ ஹோப் இருந்தான்றதா இதில். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை டைலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாகவே இருந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு இந்த படத்தோட டைலாக் வந்து நம்ம படத்தில் அசோசியேட் டைரக்டர் தான் எழுதியிருக்காப்புல. ஸோ நான் சொன்ன அந்த கிருபாகரன் ஏசை அவர் தான் வந்து இந்த ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்தே இருக்கார். ஸோ இந்த கதையை அவர் தேனி மாவட்டம் தான், தேனி தான் அவரும் படத்தில் அசோசியேட் கூடவே இருக்கிறதுனால ட்ராவல் தெரியும். ஸோ டைலாக்கும் சீனுக்கான என்ன மூடு எல்லாத்தையும் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியுன்ற விஷயம் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீயே டைலாக் பண்ணுறா, நல்லா ஒரு நம்பிக்கைனா கரெக்டாக நீ தேட்டர்லேயும் நல்ல அப்ளாஸ் இருக்குது, மேகசின்ஸ்லேயும் நல்லா மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக எனக்குமே டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங் போல்டாக இருந்தது, அதனாலேயே எங்களுக்குள்ளேயே அது ரிலேட் ஆகிட்டு நிறைய டைலாக்ஸ்லாம் எங்களுக்குள்ளேயே ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் படம் பண்ணி முடிச்சிட்டிங்க, தேட்டரில் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த நொடி எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஷோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட் ஷோ பார்க்கல, ஒரு நர்வஸ் இருக்கும்ல, நமக்கு என்ன ரெஸ்பான்ஸுக்கு தெரியும். ஷோ பார்க்கல. அன்றைக்கி ஈவினிங் கமலா தேட்டரில் வந்து உமன்ஸ் ஸ்பெஷல் ஷோன்னு ஒன்று போட்டோம். உமன்ஸ் எல்லாமே ஒரு 650 சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லு. நான் ஒவ்வொரு மூமெண்ட் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த இங்கே வெளியே இருந்து தேட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும், அந்த என்ட்ரன்ஸில் நான் என்னுடைய டீம் எல்லாம் இப்படி கை போட்டுக்கிட்டு நிற்கவே இடம்ல, கை மேலே கை போட்டுக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். தேட்டரில் வர அந்த மூமெண்ட், என் ஃபிலிமே தமிழில் அந்த மூமெண்ட் இருக்குல்ல, என் பசங்களோட நின்றது பார்த்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுக்கு தான் உழைச்சும் நடந்துச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எப்படின்னா, எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப பெரிய டைரக்டர் இல்லை, ரொம்ப பெரிய பின்னணி கிடையாது, எங்கள்கிட்ட வரும்போது அது எங்களுக்கே ஜெயிச்ச ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. நீங்கள் ஜெயிச்சது இல்லாமல் ஓகே நம்மளால இது நம்மளேருந்து ஒருத்தர் போய்க்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எது சார் சினிமா ஈர்த்தது? நீங்கள் சினிமாக்குள்ள வரதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நமக்கு மெயினாக நம்ம ஒன்று யோசிப்போம், லைக் எப்படின்னா இந்த மீடியம் வந்து ஈஸியாக போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம், நமக்கு நம்முடைய இன்டென்ஷன் என்ன, பியூரான ஒரு
அரசியல் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம தெருவில் நின்று கூவி கூவி சொன்னாலுமே ஒரு 10 பேர் எனக்கு கடந்து போகிறவங்க, எனக்கு என் பஸ்ஸில் போகிறவங்க, சுற்றி போகிறவங்க என்ன ஒவ்வொரு மாதிரி நோக்கில் பார்ப்பாங்க. என்னோட பைத்தியம் தனியாக கத்திட்டு இருக்கான், தெரிஞ்சவங்க ஆறுதல் படுத்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மீடியம் வந்து ஈஸியாக கொண்டு போய் எல்லாரையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய மீடியம். ஸோ இந்த மீடியம் மூலமாக நம்ம என்ன சொல்ல வருமோ அந்த விஷயத்தை ஈஸியாக சொல்ல முடியாதனால தான் இந்த சூஸ் பண்ணி இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் நம்புறீங்களா? நான் பண்ணனத்தை நான் வந்து மக்கள்கிட்ட சேர்த்துட்டேன்டா அப்படின்னு நம்புறீங்களா? 200% நான் என்ன மோட்டிவ் இந்த படம் சரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கோல் இருக்கும். இந்த படத்துடைய இமேஜாக என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோன்னா அது ப்ராப்பராக டெலிவரி ஆகிருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு சினிமா டைரக்டர்ஸில் யாரை பார்த்து இன்ஸ்பயரே நான் படம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? எனக்கு இது ஒரு பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் ஆல் டைம் ஃபேவரேட், எங்களுக்கும் ஃபேவரேட் அவர். ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன சார் நீங்கள் இதுக்கு மேலே? நம்ம அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அது சொல்கிறேன் சீக்கிரம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பெரிய ஹீரோ கூட தான் பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் லாக் ஆச்சுன்னா அஃபிஷியலாக வரும். அந்த படமும் சமூக கருத்துள்ள படமாக இருக்குமா? அடுத்த ஒவ்வொரு ஜேர்னர்ஸும் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் தான் நமக்கு. இப்போ இது வந்து ஒரு சர்வைவல் ட்ராமா. இப்போ கெவி பார்த்தீங்கன்னா சர்வைவல் ட்ராமா. ஸோ இந்த ட்ராமாவுக்கு என்ன நேர்த்தியாக பண்ண முடியுமோ அது விஷயத்த பண்ணியிருக்கோம். பட் அடுத்து வர ஜேர்னர்ஸ் பேஸ்டான அந்த ஜேர்னர் தான் நம்ம டிசைட் பண்ண போகுது. நம்ம என்ன மாதிரி ரைட்டிங் இருக்க போகுது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக, சவுண்ட்ஸாக எப்படி இதை நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் தான் அடுத்த சப்ஜெக்ட் தான் அதை டிசைட் பண்ணுவோம். திரைத்துறைங்கிறது ஈஸியான துறை கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வர துறை. அப்படி இருக்கும்போது உங்களால் திரைத்துறைக்கு வரும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு? நிறைய ஹீரோஸ் கதை சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணப்பா அப்படின்னு பார்த்து தான் ஃபஸ்ட்டு கேள்வி வரும். என்னப்பா பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு கேள்வி. எதுக்கு நம்மகிட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை, இருக்கிற ஒரே ஒரு அசட் ஸ்கிரிப்ட் மட்டும்தான். ஒன்று அவங்க நம்மளை நம்பணும், இல்லை ஸ்கிரிப்டை நம்பணும். இதில் வந்து ஸ்கிரிப்டை நம்புகிறாங்க, நம்மளன்ற ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் நம்ம எக்ஸிக்யூஷனாக வேறு ஆளை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்கும் போது எப்படியாவது ஸ்கிரிப்ட் அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் வெளியே வந்து ரைட்டராக நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான ஒரு ஆசையே இருந்த டைம்லாம் இருக்குது. பட் ஆனால் காலப்போக்கில் என்னுடைய கேமராமேன் ஏன்னா அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா, இது மட்டும்தான் நம்முடைய அசட். நாளைக்கண்ணு நீ எவ்வளோ வேணாலும் நீ சம்பாரி எதுனாலும் பண்ண, பட் இந்த ஸ்கிரிப்ட்டு நம்ம வச்சுருக்கிற இது மட்டும் தான் நம்முடைய இந்த இத்தனை வருஷம் ட்ராவல் நம்ம சேர்த்து வச்ச ஒரே ஒரு அசட். இதை நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அவங்க படம் பண்ணுறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த டைம் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளும் அந்த ஜேர்னல் தான் ஓடிட்டுருக்கோம். கஷ்டப்பட்டாலும் சரி, இப்போ ஸ்கிரிப்டு ரைட்டராக போகிறதுக்குன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் வந்துச்சு. காசாக இதுவான்னு சொல்லி பார்த்தா நமக்கு இதுதான் காசு எனக்கு தான் சம்பாதிச்சோம். பட் ஆனால் நமக்கு எதுக்கு ஓடுறோம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, நம்மளுடைய கற்பனைகள் ஒரு உலகம், இதை நம்ம உருவாக்குறோம், இதுக்குள்ளே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறோம், அந்த கதாபாத்திரத்தை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண வைக்கிறோன்ற ஒரு கேம் இருக்குல்ல, அது எழுதும் போதும் அதோட வாழும் போதும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி கடந்து வந்து தான் இன்னைக்கு கெவி நிற்கிது. இந்த படம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் எடுத்திருக்கீங்க. இன்றைக்காவது தோணியிருக்கா எனக்கு இது வேணாண்டா, எனக்கு முடியல அப்படின்னு? இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம ஆசைப்பட்டு தான் பண்ணோம், இதுக்காக தான் இருந்தோம். நம்ம படம் பண்ணுறது தான் நம்முடைய இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ இதை நம்ம எப்படியாவது பண்ணி முடிச்சிருந்தா இருந்துச்சு, தவிர ஏன்டா பண்ணோன்ற ஒரு ஜோன் கிரியேட் ஆகல. ஓகே சார், நான் கேட்ட வரைக்கும் அந்த இடம் வந்து சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தான் உங்களுக்கு? இல்லை சபிக்கப்பட்ட இடம்னா நம்ம மெட்டஃபோராக வச்சுக்கிறதா. இந்த ஸ்கிரிப்டை நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி நம்ம சைட்லேருந்து டைரக்டர் சைட்லேருந்து நம்ம எப்படி இந்த இமேஜை டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதோடைய கோட் தான் அது. இதில் மெயின் வந்து அரசியல் கொஞ்சம் விளையாடி இருந்துச்சு. உங்களுக்கு அரசியல் ரீதியாக இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா? இல்லை, இது வரைக்கும் எல்லாம் அப்ரிசியேஷன் தான் பண்ணாங்க. லைக் எப்படின்னா எல்லா மீடியாவும் நம்ம இவங்க தப்பு அவங்க தப்புன்ற இந்த படத்தில் காமிக்கவே இல்லை. பொதுவாக ஒரு சம்பவம் நடந்தால் அங்கே என்ன இருக்குன்ற விஷயத்தை தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். இப்போ பின் பாயிண்ட் பண்ணி இவங்க தான் இதை தப்பு பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கும். பட் ஆனால் இது பொதுத்தன்மையாக சொன்னன்ற விஷயத்த சொல்ல வரல. ஆனால் இது எப்படி நம்ம டெலிவரி பண்ணணும்னு நினச்சோம்ல, நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகள் பொதுவாக போயிட்டுருக்குல்ல, இப்போது இந்த ஊரில் நடக்கிற படம் அப்படின்னா இந்த மட்டும் நான் மென்ஷன் பண்ணி இங்கே இருக்கிற அரசியல் இப்போ இங்கே என்ன பிரச்சனை போய்ட்டு நான் சொல்லலாம். பட் இந்த படம் வந்து ஒட்டுமொத்த ஹில் ஸ்டேஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த படம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை போயிட்டு இருக்கணும் போது நான் பொதுத்தன்மையாக சொல்ல வேண்டிய கருத்து மிஸ் ஆகிடும்ல. அதனால் பொதுவாக என்ன பிரச்சனைன்ற விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நல்ல படங்கள் வந்து வருது, ஆனால் மூவி ரிவ்யூ பண்ணுறவங்களால படம் ஓட மாட்டேங்குது அப்படின்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ரிவ்யூனால அஃபெக்ட் ஆச்சா உங்களுக்கு இந்த மூவி? இல்லை, ஆக்சுவலாக வந்தது மோஸ்ட்லியாக எந்த படத்துக்கு நடக்காத மிராக்கள் வந்து என்னுடைய படத்துக்கு நடந்துச்சு. லைக் எப்படின்னா புது ரிவ்யூஸ் நிறைய பேர் உருவானாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14-15 புது ரிவ்யூ. இது வரைக்கும் அவங்க படம் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஹிந்திலேருந்துலாம் ரிவ்யூ, சீரியஸாக ஹிந்திலேருந்துலாம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் நான் படத்தை பார்த்துட்டு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஜப்பான்லேருந்து
என்னதான் ரிவ்யூ பண்ணாலும் நேராக தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லணும்னா நல்லாயிருக்கும். அதுதான் நியாயமும் கூட. ஒரு படைப்புக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை அது. இப்போது ரிவ்யூ கொடுக்குறவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு படம் பிடிக்கல அப்படின்னா உனக்கும் பிடிக்கலன்னு அவசியம் இருக்காதுல்ல. பட் நீங்கள் வந்து தேட்டருக்கு பார்த்துட்டு பிடிக்குது டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ரிவ்யூ சொல்கிறவங்க அவங்களுடைய கருத்து அது ஜஸ்ட் ஒரு தாட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் தானே ஆவாங்க. ரிவ்யூ சொல்கிறவங்க படம் நல்லா இல்லைன்னா ஒரு 1000 பேர் அந்த ரிவ்யூ பார்க்குறான், பார்த்துட்டு உண்மையிலுமே அந்த படம் நல்லா இல்லை போல அப்படின்ற விஷயம் தப்பு இல்லை. இப்போ இவன் சொல்லி தான் அரிசி பருப்பு வாங்கினாங்களா, இவன் சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்களா, இவன் சொல்லி தான் இவன் வீட்டில் எல்லாமே நடக்குதா? கிடையாது. இல்லை, இது ஒரு மீடியம். அந்த மீடியமில் நம்ம பார்க்குறதுனால அது தெரியுது. இவன்லாம் முன்னெலாம் வந்து நிகில் முருகன் சார்லாம் வந்து இது இருக்குதுல்ல, நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வந்து வெறும் மைக் செட் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக கத்திட்டு அலைவாப்பில். என்னென்னா படம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் இந்த படம் நல்லா இருக்குன்ற டாக்கு கிரியேட் ஆனோடனே இந்த மேகசினோட ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணி அப்படிலாம் தேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்த டைம் போக இப்போ எல்லாம் மீடியமாக கையில் வந்துருச்சு. கையில் வந்ததுக்கு முன்னாடி ஓகே தான் ரிவ்யூ பண்ணுறது. இப்போ பெரிய படங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் படம் வந்துருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சின்ன படங்கள் ரிவ்யூ பண்ணால் வெளியே போகும். ஆனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கன்சர்னாக போனால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே இதில் ஒரு உறவு கன்சர்ன் போனால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக உங்கள் படத்தை ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ பண்ணவே இல்லை. யாரை சொல்லுன்னு தெரியும் நினைக்கிறேன், ப்ளூ சட்டை மாறன். எதுக்கு ரிவ்யூ பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது எனக்கு கோவம் அதுதான். இப்போ என் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி கேட்கனா, என்ன மச்சான் இன்னும் இவர் ஒன்றும் ரிவ்யூ போடல, இவர் ஒன்றும் ரிவ்யூ பண்ணல, இவர் ஒன்றும் ரிவ்யூ பண்ணணும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 வருஷம் ஒரு உழைச்சி இத்தனை பேரோட உழைப்பு இதுக்குள்ளே இருந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு 4 நிமிஷம் ரிவ்யூவர் வந்து அந்த படத்தை எப்படி வேல்யூ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இத்தனை டே உழைப்பு, இவ்வளோ பேருடைய கனவு, இத்தனை பேர் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே அவங்க எப்படி அந்த படத்தை வேல்யூ பண்ண முடியும், எந்த ஆஸ்பெக்ட்ல தான் அதை அவங்க சொல்லுவாங்கன்ற விஷயம் இருக்குல்ல, எனக்கு அது மேலே சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அது எப்படி கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நல்ல படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சும்மா இருக்கிற படத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா ரிவ்யூவர்ஸ் யாரும்? இல்லை, அது பெரிய எங்கள் ஒரு உழைவல் சிக்கலாகவே போயிட்டுருக்கு. அதை நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எந்த படம் வந்தாலுமே எல்லாம் படம் அதே உழைப்பு தான் எல்லாருமே போடுறாங்க, அதே க்ரியேட்டிவிட்டி தான் இருக்காங்க. சங்கர் சார் எடுக்கும்போது 200 கோடி பட்ஜெட்டாக இருக்குது. இதே எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு 4 கோடி 5 கோடியாக இருக்கும். அவ்வளோதான் வந்து இதோடைய மீட்ரு. படத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இடையில காசு இல்லாமல் ஷூட்டிங் நிறுத்திட்டு காசு மாறிட்டு வந்து படம் எடுத்தீங்களா? ஆமாம். அதுக்கு இப்போனா அதான் சொன்னேன், இப்போது ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணுவோம். அந்த 6 மாதத்துக்குள்ளே எப்போலாம் காசு இருக்கோ ஷூட் பண்ணுவோம். திருப்பி ஒரு 6 மாதம் வந்து வேலைக்கு போவோம், கொஞ்சம் காசு சேர்ப்போம். இன்வெஸ்டர்ஸ் 2-3 பேர் இந்த எடுத்த படத்தை போட்டு காமிச்சு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணுவோம், எடிட் பண்ணி திருப்பி ஷூட் போவோம். அப்படி தான் இது பண்ணது. எல்லாருக்கும் ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, நீ பண்ணிக்கோ இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது? ஜெகன் கேமராமேன் தான், அவன் தான் ப்ரொடியூசரு. அவன் கொடுத்தா நீ படம் எடுக்கிற வேலையை பாரு, இருக்கிற பிரச்சனை நான் பார்த்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் ஓடுனுக்கிறேன். அந்த மூமெண்ட் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாமே. ஓகே சார், உங்கள்கிட்ட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எதிர்பார்க்கலாமா? யாருக்கு நீங்கள் ஃபேன் பாய் சம்பவம் பண்ண விரும்புகிறீங்க? யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லை. நீங்கள் எந்த படம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அதுக்கெல்லாம் சுத்தமாக நாலேஜ் இல்லை. நம்ம சொல்லலாம் இல்லை, கிஃப்ட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு படம் அது திருப்பி ஃபஸ்ட்டு படம் இப்போ தான் வந்திருக்கோம், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் கெரியரை. இப்போது நிறைய ஜாமான்கள் இருக்காங்க, நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் நமக்கு அது மேலே வந்து வந்தால் சந்தோஷம், யார் பண்ணாலும் சந்தோஷம் தான் நமக்கு. தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் படத்தை கொண்டாடி இருக்காங்களா, கொண்டாடலையா? ஆக்சுவலி பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் நாம் ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம், அது ப்ராப்பராக போய் சேர்ந்துருக்கு. நிறைய ரிவ்யூஸும் சரி, மக்கள் பேசுகிற அந்த ரிவ்யூஸும் சரி, பர்சனலாக எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஏகப்பட்ட பேர், எனக்கு யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் ஃபோனே யூஸ் பண்ணலை. நான் இந்த ஒரு 10 நாள் தான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் நம்பர் யார்ட்டையுமே இருக்காது. ஒன்லினா என் ஒரே ஒரு வீட்டு நம்பர், என்னுடைய ஒய்ஃப் நம்பர் மட்டும் தான். இப்போ அந்த நம்பர் தான் நான் யூஸ் பண்ணது 1 வீக்காக. பட் அது அந்த நம்பரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு வாங்கி அவ்வளோ பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ நம்ம விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி நினச்சோம், அது ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதோடைய ரெகக்னேஷன் தான் இது. நம்ம படம் பார்த்தவங்க அதை கொண்டாடிடுறாங்க.